இன்றைக்கி வந்து 17/6/2024 ஐஓபி பக்ரீத் பண்டிகை. நான் ஏன் முக்கியமாக சொன்னால் பக்ரீத் பக்ரீத் பண்டிகைக்கு விடுமுறை விட்டது சந்தோஷம். இந்த பக்ரீத் பண்டிகை வந்து ஈத் பெருநாள். ஈத் பெருநாளுக்கு நல்லா கேட்டீங்க, மாம்பழம் வெஸ்ட் மாம்பழம் பிரான்ச்சு பணத்தை போடுற மிஷினில், பணம் எடுக்கிற மிஷின்னு வேலை செய்யுது. பணம் போடுற மிஷினை எப்போவோ மெயின்டெனன்ஸ் ஃபால்ட்டுன்னு ஏடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின், ஏடிஎம் சிடிஎம் மிஷின் மெயின் பிரான்ச். அதேமாதிரி அந்த இதில் வந்து இன்னொன்று இருக்குது, அங்கேயும் வந்து என்னோட எல்லாம் கேட்டுங்க. இதில் வந்து பணம் எடுக்கிற மிஷின், இது வந்து சிடிஎம் அண்டர் மெயின்டெனன்ஸு. இன்றைக்கி ஈத் பெருநாள். இது வந்து திட்டமிட்ட செயலாக ஈத் பெருநாளில் இன்றைக்கி வந்து அவங்களுடைய கோட்பாடு, ஈத் பெருநாளுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டால், அவங்க வருடம் முழுவதும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பிரிவை வந்து தான தர்மம் பண்ணுறதுங்கிற கோட்பாடை தாரகமாக வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தாரக மந்திரமாக வச்சுட்டு போகும்போது இப்போ இங்கே வந்து வங்கி விடுமுறை வாழ்த்துக்கள். இப்போது ஏடிஎம் மிஷினில் ரெண்டு மிஷினில் ஒன்று, இந்த ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரியாக வச்சுருந்தா பணம் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருந்திருக்கும். எதுக்காக இல்லை, அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மிஷினே இருந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ண பிறகு தான் இன்னொன்று வந்திருக்கு. இன்னொன்று வந்த மிஷினும் இவங்க வச்சிருக்கிறது பார்த்தா நேற்றோ முன்னாடியோ திட்டம் போட்டோ செஞ்சது மாதிரி தான் தெரியுது. இங்கே இருக்கிற குப்பைங்களை பார்த்தா எப்பயோ டஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். மிஷினில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால், இவங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து சொன்னேன்னா வேறு மாதிரி நெகட்டிவ் தாட்டு நான் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வேறு மாதிரி போயிடும். தயவு செஞ்சு எதிர்காலத்தில் இந்த நிலையை உருவாக்காதீங்க. அதேமாரி நியூ இயரு, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு அப்படிங்கும்போது இதை ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே, அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை விழா நாள், இதில் அதேமாரி இன்னொரு விஷயம் இவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல, இவங்க ஐஓபிலேயும் எங்கே பார்த்தாலும் ஒரு மிஷின் தான் இருக்குது. நாகப்பட்டினத்தில் போனேன் பேங்க்கு கிளம்புற 10 மணிக்கு. என்னுடைய ஐஓபி கணக்கு வந்து வேளாங்கண்ணியில் இருக்குது. இன்னொரு விஷயம், நான் 18 வயசில் ஐஓபி அக்கௌண்ட் வாங்கினவன்னா, 18 வயசில் ஐஓபி அக்கௌண்ட்டில் எடுத்தவன் சீர்காழி பிரான்ச்சில். இப்போது இந்த 2 மிஷினில் இதே மாதிரி 2 மிஷினை வச்சா எந்த பிரச்சனையும் வராது. அதேமாரி எல்லா இடத்துலையுமே 2 மிஷின் வைக்கிறதுக்கு பாருங்கள். ஐஓபி மட்டும் இல்லை, எத்தனை ஏடிஎம் மிஷின் இருக்குதோ அத்தனை மிஷின்லேயும் 2 வைக்கிறதுக்கு பாருங்கள். மிக்க நன்றி. எப்போ வந்தாலும் இப்படி தான் சார் இருக்குது. என்னங்கய்யா? எப்போ வந்தாலும் இப்படி தான் இருக்குது. எப்போ வந்தாலும் இப்போ தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இன்றைக்கி என்ன நாள்? பக்ரீத்து. பக்ரீத்துங்களுடைய பண்பாடு தெரியுமா? நம்ம தமிழன் தான் பண்ணுறது கிடையாது. பக்ரீத்தில் வருடம் முழுமை எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அந்த சம்பாதிச்ச தொகையில் ஒரு லாபத்தில் ஒரு ஈவை அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்கிற கொள்கையில் உள்ளவங்க. இப்போது அந்த மிஷின் இதேமாரி மிஷின் 2 மிஷின் வச்சுருந்தா அது மாதிரி 2 மிஷின் வச்சுருந்தா இங்கேயும் பணத்தை எடுத்துக்கலாம், பணத்தையும் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரு ஏடிஎம் மிஷின் மட்டும்தான் இருக்குது. இங்கே 2 இருந்தோம். இன்றைக்கி பயன்படாது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இருக்குதா? அதனால தான் எல்லா இடத்துலையுமே
அது முக்கியமாக சொல்ல வரேன். நாகப்பட்டினத்தில் காலம்பரை 10 மணிக்கு போய் பணம் எடுக்கிறதுக்கு போகிறேன். ஏடிஎம் மிஷினில் வேலை இல்லை, வேறு பேங்க்கில் போய் ஏடிஎம் எடுத்துங்கன்னு ஐஓபியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளார போய் சண்டை போட்டு நான் ஐஓபி அக்கௌண்ட் வச்சுருக்கிறவன், வேளாங்கண்ணியில் வச்சுருக்கிறவன், நீ வந்து பேஸ்லிப் போட்டு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு நான் மெனக்கிற பிறகு வாங்கினேன். இப்போது அதே மிஷினில் வந்து இது மாதிரி வந்து பணம் போட்டு எடுக்கிறதே 2 வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஐஓபி மட்டும் இல்லாமல் அனைத்து வங்கிகளையும் பணம் போட்டு எடுக்கிற மாதிரி வச்சு செய்கிறதுக்கு அன்போடு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்.